பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 19வது வசனம். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலவேளையில் சாலமோன் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். உங்கள் நம்பிக்கை கர்த்தரிடத்தில் இருக்கும்படி நான் உனக்கு தெரிவிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நமக்கு வார்த்தைகளை தருவது, நாம் பிரசங்கங்களை கேட்பது எதற்காக என்றால், தேவனை நாம் நம்புவதற்கு. நல்ல கவனிங்க. சில நேரத்தில் சில அறிவுரைகளை நமக்கு சொல்லலாம், சில கஷ்டங்களை நமக்கு கொடுக்கலாம். இது எல்லாம் எதுக்கு தெரியுமா? நம்முடைய நம்பிக்கையை தேவனுக்குள் பலப்படுத்தும்படி. அந்த வார்த்தையை கவனிங்க. இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கிற எல்லா சூழ்நிலைகள்லையும் நான் என்ன செய்யணும்? தேவனை நம்ப வேண்டும் என்று அந்த வார்த்தை கற்றுக் கொடுக்கிறது, அல்லது அந்த சூழ்நிலை கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் மோசேயை கவனித்தீங்கன்னா, இந்த மோசே நம்பிக்கையை கற்றுக்கொண்ட ஒரு மனிதன். 40 வருஷமாக வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். இப்போ ஆண்டவர் அவனுக்கு ஒரு தலைமைத்துவத்தை கொடுக்கிறார். எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வரும்படி அவனிடத்தில் பேசும் பொழுது அவன் அந்த தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அவன் மறுக்கிறான். நல்ல கவனிங்க. இப்போ தேவன் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எதை கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா, நம்பிக்கையை கற்றுக் கொடுக்கிறார். உன் கூட நான் இருக்கிறேன், உன்னால் மட்டும்தான் இந்த ஜனத்தை விடுதலையாக்கி கொண்டு வர முடியும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கிறார். என்ன நடந்தது தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்து தேசத்திலிருந்து அவன் விடுதலையாக்கி கொண்டு வந்தாங்க. நான் சொல்லுவேன், சில நேரத்தில் சில நெருக்கங்கள், சில பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் ஏன் தெரியுமா மாறாமல் இருக்கிறது? கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் சரண்டர் ஆகிறது வர அந்த நெருக்கம் உங்கள் கூட இருக்க தான் செய்யும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்துருங்க. நான் சொல்லுவேன், கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செயல்படுகிறத நீங்கள் பார்ப்பீங்க. வேதத்தை கவனித்து பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 3:5 வாசிச்சிங்கன்னா, உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாம உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிரு. அநேக நேரத்தில் நம்ம சுய புத்தியில் செயல்படுகிறதுனால தான் தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ள முடியலை. நான் இப்படி சொல்கிறேன்,
எல்லா சூழ்நிலைகளையும் எஸ்ஐயா 26:4 சொல்லுகிறது, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எரேமியா 17:7 சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எங்க எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தரை நம்புங்க. உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேலே இன்னைக்கு வச்சிடுங்க. கட்டாயம் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் ஒரு நன்மையை பார்ப்பீங்க. செபிப்போமா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம்ப்பா. உங்கள் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன்னு சொன்னீங்களப்பா. இன்றைக்கி நாங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நீங்கள் எங்கள் கூட இருங்க. நாங்கள் உங்கள் மேலே வைத்திருக்கிற அந்த நம்பிக்கைக்கு தக்கதாக எங்கள் முடிவு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.